வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் SVHS சமையல் vlogs. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தாங்க செய்ய போறோம். ப்ளம் கேக் செய்ய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. கிரான்பெரிஸ் 50 கிராம் எடுத்துக்கங்க, அதை போட்டுடலாம். 75 கிராம் டேட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுடலாம். காஞ்ச திராட்சை 35 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். டூட்டி ஃப்ரூட்டி 50 கிராம் போட்டுக்கலாம். ட்ரை நட்ஸ் பாதாம் முந்திரி 30 கிராம் போட்டுக்கலாங்க. இது ஊற வைக்கிறதுக்குன்னு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஃப்ரெஷ் ஜூஸ். அதை நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். இது நம்ம கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். கேரமலைஸ் பண்றதுக்கு 100 கிராம் சக்கரை போட்டிருக்கேன். இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்த வேண்டாங்க, சக்கரையே கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகும். 200 கிராம் சக்கரை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இது நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணிடலாம். பாருங்க, சக்கரை நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு நல்ல தேன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல கொதிக்கிற சுட தண்ணியை கொஞ்சம் சேர்த்து கலக்கணும். கேரமலைஸ் பண்ணும்போது அடுப்பை சிம்லயே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா சக்கரை கரிஞ்சிரும். பாருங்க, நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொதிக்கிற சுட தண்ணி இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்கிற சுட தண்ணி சேர்த்தாதாங்க நம்ம இதை கட்டி ஆகாம ஒரு சிரப் கன்சிஸ்டன்சில வரும். இப்ப நம்ம கொதிக்கிற சுட தண்ணி இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்க இதுல சுட தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மேல தெரிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நம்ம தண்ணி ஊத்தி ஒரு கொதி விட்டுடலாம். கொதிச்சு ஒரு சிரப் மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு சிறப்பு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடுங்க. நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 80 கிராம் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க, அதை நம்ம பீட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சக்கரை பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதை நான் ஜலிச்சுக்கிறேன். பட்டரும் சக்கரையும் பீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம முட்டையை போட்டு பீட் பண்ணிடலாம். 2 முட்டை எடுத்துருக்கங்க, ஒன்னொன்னா போட்டு பீட் பண்ணலாம். இன்னொரு முட்டையை சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. 150 கிராம் மைதா எடுத்து வச்சிருக்கோங்க, அதை போட்டுடலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாங்க. மாவை இதிலே ஜலிச்சிடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கேக்குக்கு எப்ப மாவு கலக்கினாலும் ஒரே சைடா எடுத்து கலக்குங்க. ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதுல போட்டுடலாம். பாருங்க, நம்ம ஊற வச்சது 5 மணி நேரம் ஊற வச்சோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதுல எடுத்து சேர்த்துடலாங்க. இதெல்லாம் ஊறாச்சு, நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். செஞ்ச கேரமெல்லாம் இதுல கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கேரமல் எதுக்கு போறோம்னா, அதுல ஒரு கசப்பு இருக்கும். அதே மாதிரி கலருக்காகவும் நம்ம அதை இதுல ஆட் பண்ணிக்கிறோம். அதை போட்டதுக்கு அப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓடிஜில வச்சு பேக் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா மைதா மாவு போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணா நம்ம பட்டர் ஷீட் போடாம அப்படியே பேட்டர் போட்டுடலாம். இதுல நம்ம செஞ்சு வச்சதை இதுல போட்டுடலாம். நம்ம பேட்டர் போட்டு டேப் பண்ணி விட்டுக்குங்க. ஓடிஜில வச்சு பேக் பண்ணலாம். ஓடிஜி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி 10 மினிட்ஸ்ங்க. ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணலாங்க. கேக் ட்ரே எடுத்து இப்போ நம்ம உள்ள செட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாங்க. பாருங்க, பேக்ல 180 டிகிரி 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். பேக்கிங் டைம் முடிஞ்சிச்சுங்க. ஓபன் பண்ணிடலாம். வெளியே எடுத்துடலாம். நம்ம பேக்கிங் டைம் முடிஞ்சு வெளியே எடுத்தாச்சு. இப்போ வெந்துருச்சா பாத்துடலாம். ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஸ்டிக்ல ஒட்டவே இல்ல. 1/2 hour ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துடலாம். கத்தி வச்சு அப்படியே சைடுல எடுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப பிளேட்
பிளேட்ல மாத்திடலாம். அருமையா சூப்பரா கேக் ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இதை கட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க ரொம்ப சூப்பரா அருமையா கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஸ்பான்ஜியா இருக்கு கேக்கு. டேஸ்ட் பார்த்தறலாம் எப்படி இருக்குது. கேக் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த கிறிஸ்மஸ் உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.